பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காணொளியை பார்க்கும் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய வணக்கங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் கேட்க போகிற வேத வார்த்தையின் தலைப்பு, இழப்புக்கு காரணம் இச்சையே. இழப்புக்கு காரணம் இச்சையே. தேவன் மனிதனுக்கு கொடுக்கிற அநேக ஆசீர்வாதங்கள், அநேக காரியங்கள், தேவ திட்டங்கள், தேவ நோக்கங்கள், இதை மனிதன் அவனுக்கு உண்டான அந்த இச்சை என்பதான, ஆசை என்பதான பாவத்தினால் இவற்றை எல்லாவற்றையும் இழந்து போகிறான். அப்படி வேதத்தில் யார் தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான காரியத்தை இச்சை என்பதான பாவத்தினால் இழந்து போனார்கள் என்பதை வேத வசன அடிப்படையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும். அதில் உள்ள ஒரு கனியை தவிர மற்ற எல்லாவற்றையும் சாப்பிடலாம் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். ஒரே ஒரு கனியை சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிடும்போது நீ சாகவே சாகுவாய் என்று கட்டளையிட்டிருந்தார். அப்படி தேவன் சொன்ன அந்த காரியத்தை ஆதாம் ஏவாள் என்ன செய்தார்கள்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சைக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறதென்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இப்ப ஏவாள் தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை, ஏவாளுக்கு உண்டான அந்த இச்சை, அந்த கனியின் மேல் ஒரு இச்சை என்பதான ஈர்ப்பு, அந்த கனியின் மேல் ஒரு ஆசை, அது புசிப்பதற்கு நலமாய், புசிப்பதற்கு நலமும் பார்வைக்கு இன்பமும் என்பதான ஒரு இச்சை என்பது ஏவாளுக்கு உண்டாகிறது. அது புசிப்புக்கு நல்ல டேஸ்டாக இருக்குது என்றும், அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இன்பமாக இருக்குது என்றும், அதன் மேல் ஒரு இச்சை வந்தபடினால ஏவாள் அதை பறித்து புசித்து அந்த கனியை தன் கணவனுக்கும் கொடுத்து கணவனும் புசித்தான். மொத்தத்தில் ஆதாமுக்கு ஏவாளுக்கு தேவன் சொன்ன அந்த கட்டளை, தோட்டத்தில் உள்ள எல்லா கனியையும் புசிக்கலாம், ஒரே ஒரு கனி, நன்மை தீமை என்பதான ஒரு கனியை மட்டும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஏவாளுக்கு அந்த கனியின் மேலே ஒரு இச்சை வந்தது, ஒரு ஆசை வந்தது. அது வந்தனால அந்த கனியை ஏவாள் புசித்தாள். புசித்த நாள் அங்கு என்ன இழப்பு நேரிட்டது?
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஏதோம் தோட்டத்தில் தேவன் வந்து உலாவுகிற அந்த நேரத்தில் ஆதாமும் ஏவாளும் அந்த சத்தத்தை கேட்டு தேவனுடன் அந்த உறவில் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பார்க்கக்கூடிய பேசக்கூடிய அந்த அருகில் இருந்த அந்த உறவானது, அவங்கள்ட்ட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப், அந்த நெருக்கமானது இப்படியாப்பட்ட இச்சையினால் அந்த பழத்தை சாப்பிட்டபடினால் முதலாவது இழப்பு என்னவென்றால், தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பிரிவு ஏற்பட்டது. அவர்கள் தேவனை விட்டு ஓடி தோட்டத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ முதல் இழப்பு என்ன என்றால், அவர்கள் அந்த பழத்தின் மேல் இச்சையிட்டு ஆசைப்பட்டு அதை சாப்பிட்டபடியினால் முதல் இழப்பு தேவனுக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இடையிலான பிரிவு என்பதான இழப்பு ஏற்பட்டது. அடுத்து என்ன இழப்பு ஏற்பட்டது என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவிதத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதோம் தோட்டத்திற்கு கிழக்கே கெருபீன்களை வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இப்போ ஆதாமையும் ஏவாளையும் தேவன் அந்த ஏதோம் என்ற தோட்டத்தை விட்டு அவர்களை துரத்தி விட்டார் என்பதான ஒரு இழப்பை நாம் வேத வசனத்தில் வாசிக்கின்றோம். முதலாவது இழப்பு தேவனுக்கும் மனிதனுக்குமான பிரிவு என்பதான ஒரு இழப்பு. இரண்டாவது இழப்பு அந்த மனிதனுக்காக, ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகவும் தேவன் கொடுத்த அந்த தோட்டத்தை அவர்கள் இழந்து போனார்கள். அந்த தோட்டம் எப்படியாப்பட்ட தோட்டம்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அந்த தோட்டம் எப்படியாப்பட்ட தோட்டம்னா, பார்வைக்கு ரொம்ப அழகான ஒரு தோட்டம், ஒரு செழிப்பான தோட்டம். அந்த தோட்டம் முழுவதும் நலமான கனிகளால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு செழிப்பான ஒரு தோட்டம்தான் ஏதோம் தோட்டம். அப்படி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த அழகான செழிப்பான அந்த கனிகளால் நிரப்பப்பட்டிருந்த அந்த தோட்டமானது இவர்கள் அந்த புசிக்கக்கூடாதுன்னு தேவன் சொன்ன அந்த நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனியை அவர்கள் இச்சைத்து ஆசையிட்டு அவர்கள் புசித்தபடியினால் அவர்கள் இந்த தோட்டத்தையும் என்ன பண்ணாங்க? இழந்து போனாங்க. ஸோ தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த அந்த நெருக்கமான அந்த அன்பான ரிலேஷன்ஷிப், அந்த உறவை அவர்கள் முதலாவது இழந்து போனார்கள். ரெண்டாவது, அவர்களுக்காக உண்டாக்கப்பட்ட அருமையான அழகான நலமான செழிப்பான ஏதோம் என்ற தோட்டத்தை அவர்கள் இழந்து போனார்கள். இந்த ரெண்டு இழப்பை நம்ம வேத வசனத்தில் பார்க்க முடியும். காரணம், தேவன் சொன்ன கட்டளையை மீறி அவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன நன்மை தீமை அறியத்தக்க கனியை இவர்கள் ஆசைப்பட்டு இச்சைத்து அவர்கள் புசித்தபடியினால இப்படியாப்பட்ட இழப்பு ஏற்பட்டது. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, உங்களுக்கு தேவன் சொல்ல விரும்புவது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில்
10 கட்டளைகளை செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். வேத வசனங்களிலிருந்து அநேக வார்த்தைகளை இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று நம்மிடத்தில் வேத வசனங்கள் மூலியமாக சொல்லியிருக்கிறார். நாம் அதை என்ன செய்கிறோம் என்றால், நமக்கு உண்டான அந்த இச்சை என்பதான, ஆசை என்பதான காரியத்தினால் அந்த 10 கட்டளைகளை மீறி பாவம் செய்கிறோம். வேத வசனத்திலிருந்து தேவன் சொல்லியிருக்க வார்த்தைகளை மீறி நடக்கின்றோம். இப்படி நம்ம 10 கட்டளைகளை மீறி நடக்கும்போது, தேவன் சொன்ன வேதத்திலிருந்து சொன்ன வசனங்களை மீறி நடக்கும்போது அது பாவமாக மாறுகிறது. தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் மீறி நடப்பது பாவம். அதற்கு காரணமாக இருப்பது இச்சை. எப்படி ஆதாம் ஏவாளுக்கு தேவன் சொல்லியிருந்த அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கக்கூடாது என்று சொல்லி கட்டளையிட்டிருந்தாரோ, அதை ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு உண்டான அந்த இச்சையினால் அதை அவர்கள் புசித்தார்கள். அவர்களுக்கு உண்டான அந்த இச்சை ஆசையினால் அவர்கள் புசித்தார்கள். அதனால தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்டான அந்த உறவு, நெருக்கமான அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு இழந்து போனாங்க, பிரிந்து போனாங்க. அடுத்து அவர்களுக்காக கொடுத்திருந்த செழிப்பான, அழகான, பசுமையான, நலமான கனிகள் தோட்டத்து முழுவதும் நிரப்பப்பட்டிருந்த ஒரு ஏதேன் தோட்டம் அவர்கள் இழந்து போனார்கள். இதற்கு காரணம் அந்த கனியின் மேல் உண்டான இச்சை. இப்படியாப்பட்ட இழப்புக்கு காரணம் இச்சை என்பதே உண்மை. அதே போல நம்ம வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற 10 கட்டளைகளை மீறி, தேவ வார்த்தையின் வசனங்களை மீறி நமக்கு உண்டான அநேக ஆசையினால், இச்சையினால் அநேக பாவங்களை நாம் செய்கின்றோம். அதனால் அநேக தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய திட்டங்கள், நோக்கங்கள், தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த அநேக காரியங்களை நாமும் இழந்து விடுகிறோம். ஆனபடியினால் அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் கொடுத்திருக்க 10 கட்டளைகளை நாம் கடைபிடித்து நடப்போம். தேவ வார்த்தை, வேதத்திலிருந்து தேவன் கொடுத்திருக்கிற வேத வசனம், அந்த வார்த்தைகளையும் நாம் கீழ்ப்படிந்து கடைபிடித்து நடப்போம். நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆதாம் ஏவாளை போல தேவன் சொன்ன வார்த்தையை மீறி அந்த இச்சையினால் அவர்கள் புசித்து எப்படி அவர்கள் இந்த தோட்டத்தை இழந்து போனார்களோ, தேவனோடு இருந்த அந்த நெருக்கமான உறவை இழந்து போனார்களோ, அதுபோல் நாம் செய்ய வேண்டாம். நாம் ஆண்டவருடைய 10 கட்டளைகளையும் வேத வசனங்களையும் கீழ்ப்படிந்து நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இழப்பு என்பதான காரியம் நமக்கு வேண்டாம். ஆதாம் ஏவாளுக்கு இச்சையினால் அந்த இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட இச்சை நமக்குள் வர வேண்டாம். ஆனபடினால நாம் இச்சை என்பதான பாவத்தை வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிட்டு தேவனுடைய 10 கட்டளைகளையும் அவருடைய வேத வார்த்தைகளையும் கீழ்ப்படிந்து கை கொண்டு நடப்போம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இழப்புக்கு காரணம் இச்சையே என்ற தலைப்பில் தேவன் நம்மோடு பேசின வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.